அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேஸ், பேங்க்கு, டிஎன்பிசி இந்த மாதிரி இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஷார்ட்கட் எப்படின்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, 250 250 250 250 3 முறை, 150 3 முறை. ரைட்டா? மேலே கீழே என்ன கொடுத்துருக்கு, 250 2 முறை, 150 2 முறை, அப்புறம் -250 × 150. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா, நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருக்க நம்பர் இங்கே 250 இங்கே 150 தான், இந்த ரெண்டுத்தையும் அப்படியே கூட்டி போட்டுருங்க. அதான் ஆன்சர். 250 + 150 = எவ்வளோ வரும்? 400. ஓகேவா? இதான் ஆன்சர். ஓகே, இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ 250 3 முறை இருக்குது. அப்போது அதாவது 250 3 முறைனா க்யூபு ப்ளஸ் 150 எத்தனை முறை? 3 முறை. இப்போ 150 க்யூபு டிவைடட் பை 250 2 முறை. இப்போ 250 ஸ்கொயர் -250 × 150 ப்ளஸ்ஸு 150 2 முறை. அதனால் 150 ஸ்கொயர். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இந்த 250ஐயும் ஏன்னு வச்சுக்கிறோம். A = 250, B = 150. ஓகேவா? ரைட். அப்போது 250 போல் A போடுங்க. A³ + B³ டிவைடட் பை A² - AB ப்ளஸ் B². ஓகேவா? ரைட். இப்போது A³ + B³ ஃபார்முலா என்னது? A³ + B³ ஃபார்முலா என்னென்னா, A + B A² - AB + B². ஓகேவா? இதுதான் A³ + B³ ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த A³ + B³ போல் அதை எழுதிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A + B A² - AB + B². ஓகேவா? டிவைடட் பை இந்த கீழே உள்ள வேல்யூ A² - AB + B². ஓகேவா? இப்போது இந்த ரெண்டும் சேமா, அப்போ கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்னதுக்கு நமக்கு A + B மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதே தான் நம்ம இங்கே Aக்கு என்ன இருக்குது? 250, Bக்கு பதில் எவ்வளோ? 150. கூட்டினா எவ்வளோ வரும்? 400. ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டாக சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கேட்டாச்சுன்னா நீங்கள் நேராக இந்த 2 நம்பரையும் கூட்டி போட்டுடலாம். ஓகே, இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 7² டிவைட் 7/2 whole power 4. ரைட்டுங்களா? ரைட். இது எப்படி எழுதலாம் பாருங்க. 7² டிவைட் 7 1/2 4. இந்த 2 கேன்சல் பண்ணோம். O × 2 E × 4. ஓகேவா? அப்போ 7² டிவைட் 7/2. ஓகேவா? சரி, ரைட்டு. இதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது. அதாவது A⁻m டிவைட் A⁻n. ஓகேவா? பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும். சரியா? ஸோ அதான் A⁻m டிவைட் A⁻n. இங்கே 7² டிவைட் L/2. சரி, இப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா, A டிவைடில் இருந்ததுன்னா மேலே உள்ள பவர் என்ன செய்யணும்? கழிச்சிடணும். அப்போது A⁻m - n. ஓகேவா? சரி, அப்போ இங்கே என்ன ஆகும்? 7² டிவைட் என்ன செய்யணும்? கழிச்சிடணும் 2. அப்போ 7 2 - 2 எவ்வளோ? 0 வரும். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது. எனிதிங் பவர் 0 = ஆன்சர் 1 தான். ஓகேவா? அதாவது A⁻0னாலும் 1 தான், 10⁻0னாலும் 1 தான், 99⁻0னாலும் 1 தான். சரியா? ஸோ எனிதிங் பவர் 0 1. ஸோ 7/0 = 1. ஆன்சர் 1. ஓகே, ரைட். அடுத்ததாக ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஒன்று பார்க்கலாம். சரியா? அதாவது 2.25 whole power ½. ஓகேவா? அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. 2.25
இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2.25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25. ஓகேவா? சரி, ரைட்டு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25. ஓகேவா? அப்போது நம்ம இந்த டெசிமல் எடுக்கணும், புள்ளி எடுக்கணும் என்ன செய்யலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 புள்ளி எடுக்கணும்னு என்ன செய்யணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால டிவைடட் பை போட்டு 2 சிகோ சேர்த்துக்கணும். ஓகேவா? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் 3 சிகோ போடணும் கீழே டிவைடில். ஓகேவா? ரைட்டு. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 எவ்வளோ ஆகும்? 15 × 15 225. அப்போ 15. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 10 × 10 100. ஸோ 10. ஓகேவா? ஸோ இப்போது கீழே ஒரு சிகோ இருக்கிறனால மேலே ஒரு டிஜிட் புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 1.5. ஆன்சர் 1.5. ரைட்டுங்களா? அது இப்போ கீழே 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு ஜீரோனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். ஸோ 1.5. ஓகேவா? ரைட்டு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள். அதாவது ஒரு ஸ்கொயரு மைனஸ் இன்னொரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர், இந்த மாதிரி கொடுத்தா ஆன்சர் என்ன வரும்னா எப்படி ஷார்ட்கட்டாக செய்யணும்னா ரெண்டையும் கூட்டுங்க. ஃபஸ்ட்டு 425 424 கூட்டின எவ்வளோகும்? 9 4 8. ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் அதேமாதிரி ரெண்டையும் கழிச்சிருங்க. 425 424 போனால் 1. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். இப்போ 849 × 1. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ரைட். இப்போ 425 ஏ வச்சுக்கோங்க. இப்போ ஏ = 425. இந்த பி வச்சுக்கோங்க. பி = 424. ஓகேவா? அப்போது a² - b². இதுக்கு ஃபார்முலா என்னது? a + b × a - b. ஓகேவா? ஸோ ஏ வந்து எவ்வளவு? 425 ப்ளஸ் பி எவ்வளவு? 424 இன்ட்டு ஏ வந்து 425 மைனஸ் பி வந்து 424. ஓகே, அந்த ரெண்டுத்தையும் கூட்டின எவ்வளவு? 849 இன்ட்டு ரெண்டுத்தையும் கழிச்சா 1. ஸோ 849. ஓகேவா? இதான் ஃபார்மெட்டு. ஸோ 849 ஆன்சர். இந்த கொஷினுக்கு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஒரு கொஷின் பாருங்கள். 83.33% = 5/6னா 183.33% எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இந்த மாதிரி 83 கொடுத்துட்டு அது கூட 100 சேர்க்குது இல்லையா? அதாவது 100 + 83.33. ஓகேவா? இதுதான் என்னது? 183.33%. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த கொடுத்துருக்கதை அப்படி கூட்டி போட்டுருங்க. 6 + 5 எவ்வளவோ? 11/6. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். அதாவது எப்படின்னா, இது 100%. 100 + 83.33 இல்லையா? இது 100% ப்ளஸ் 83.33%. 100% என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ்னு என்ன போடுவோம்? பர்சன்டேஜ் / 100 இல்லையா? அது 1. ஸோ 100% 1 ப்ளஸ் 83.33% நம்ம என்ன இருக்குது வேல்யூ? 5/6 இல்லையா? ஸோ 5/6. இப்போ என்ன ஆகும்? 6 1 6 ப்ளஸ் 5 / 6. ஸோ 11/6. ஓகேவா? இதை நம்ம இப்படி செய்ய வேண்டாம், டேரெக்டாக அப்படி போட்டுடலாம். ரைட்டா? ஸோ 183 கொடுத்து 183 கிடக்குன்னு அப்படி கூட்டி போட்ட வேண்டியதான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.